மிதுனம், மிதுன ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரே ரொம்ப டல்லாக இருந்ததுங்க, ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது தொழிலில். அப்போது இந்த நேரத்தில் சனி பெயர்ச்சிக்கு பிறகு தொழிலில் பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் மட்டும் கிடையாதுங்க, 2-3 பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அந்த 2-3 பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முக்கியமான சில விஷயங்கள் என்ன நோட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க பயணங்கள் போகும்போது மிக மிக கவனமாக செல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம்னு சொல்றது பார்த்தீங்கன்னா சில கர்மாதிபதி யோகம் சொல்லுவாங்க. அப்போது 10ஆம் இடத்தில் அமர்கின்றார். அப்போ 10ஆம் இடம் கர்மஸ்தானமும் இருக்கு. பயணங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்பீடாக இந்த டயத்தில் போகாதீங்க. பைக் ஓட்டுறவங்க கூட ரொம்ப வேகமாக போகாதீங்க. சரிங்களா? வாகனங்களில் மிக மிக வேகமாக யார் போகக்கூடாதுன்னா மிதுன ராசிக்காரங்க வாகனங்களில் மிக மிக வேகமாக செல்வதை இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு தவிர்த்து விடுங்கள். அதுக்கு முன்னாடியே வேகமாக போகாமல் மீடியம் ஸ்பீடில் போகிறதுக்கு எப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கான டைமிங் எல்லாமே தாராளமாக இருக்குது. அப்போது தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க 2-3 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்லபடியாக, அதாவது நல்லபடியாக எல்லாமே வரும். உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் என்னென்ன உதவிகளில் பண்ணுமோ எல்லா விதமான விஷயங்கள் எல்லாமே எல்லா உதவிகளும் பண்ணுங்க. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் பதிகின்றது. அப்போ விரயங்கள் தடுக்கப்படும். சரிங்களா? விரயங்கள் குறையும். விரயங்கள் குறையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு பயணங்கள் ரொம்ப தூரம் போயிருப்பீங்க. பிசினஸ் சம்பந்தமான மீட்டிங் எல்லாமே டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங், ஏதோ ஒரு விஷயம் அப்படிலாம் போயிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ அந்த பயணங்கள் கொஞ்சம் ஓரளவு குறையும். ஆனால் பிசினஸ் பெரிய லெவலில் லாபங்கள் எல்லாமே வரும். சரிங்களா? தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் புதுசாக ரொம்ப நாளாக வேலை தேடிட்டவங்களுக்கு இந்த டயத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதிகின்றது. இந்த நேரத்தில் சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவதை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். சரிங்களா? ஏன்னா வண்டி வாகனங்கிறத சொல்றத பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், அதாவது வீடு மனைன்னு சொல்றது 4ஆம் இடம். ஒரு நிலம் வாங்குறதுனா கூட சரிதாங்க. அந்த நிலம் வாங்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஏதோ கோர்ட்டு கேஸ் வில்லங்கம் இருக்கா அப்படி சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்க வீடு வாங்கினதுக்கு அப்புறம் இல்லைன்னா ஒரு லேண்டு வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிலம் வச்சு இருக்கிறவங்க லேண்டு விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அந்த விவசாயம் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராவது இந்த வரப்பு தகராறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், தாராளமா விட்டு கொடுத்துருங்க. சரிங்களா? அப்படி விட்டு கொடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய விவசாயம் ரொம்ப அற்புதமா வளரும். என்னங்க ஏங்க இருக்கிற லேண்டை விட்டு கொடுத்துரும் அப்படின்னா அதுல கொஞ்சம் பகுதி விட்டு கொடுத்துருங்க. அவங்க கேட்கறாங்க அப்படின்னா தாராளமா விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுப்பதனால் கெட்டு போவது யாருமே கிடையாது. சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. ஓகேங்களா? சனி பகவானுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் பதிகின்றது. அதான் அப்போ பூர்வீகம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாட்டில் இந்த டயத்துல தடைகள் அதிகமா இருக்கும். நம்ம குலதெய்வத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பூஜை போடுறதுக்கு எல்லாம் போகலாம்னு நம்ம நினைப்போம். இந்த டயத்துல அதுக்கான தடைகள் எல்லாமே வரும். பரவாயில்ல, எந்த டயத்துல அந்த தெய்வம் நம்ம அனுமதிக்குதோ அந்த டயத்துக்கு போங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த டயத்துல அது மாதிரி பண்றது மிக மிக சிறப்பு. ஏன்னா 5ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்னு சொல்றோம். அந்த 5ஆம் இடத்தில் பதிகிறதுனால ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது மிக மிக சிறப்பு. குழந்தைகளுடைய உடல்நலம் பாதிக்காமல் நல்லபடியா இருக்கும். ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி சில முக்கியமான தகவல்கள் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாளுமே உங்களுக்கு சக்சஸான நாளாக மாறும்.